இந்த 2 ஸ்லீவையும் பாருங்கள். ஒன்று ரொம்ப லூஸாக இருக்குது, இன்னொன்று வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கா. அது மாதிரி நீங்கள் பண்ணணுன்றப்போ சும்மா நார்மல் ஸ்லீவ் வரைகிற மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு அந்த லூஸ் ஃபிட்டிங் தான் கிடைக்கும். ஒரு சிலர் கை வந்து மேலேருந்து கீழே அப்படியே ஒல்லியாகிக்கிட்டே வந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து மேலேருந்து எல்போ வரைக்கும் அப்படியே நேராக இருக்கும், குறையாது. மேலே 13 இன்ச் இருக்குன்னா கீழே வரைக்கும் 13 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போலாம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து மார்க் பண்ணுறேன். கீழே எனக்கு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு 17 இன்ச் ஹைட்டுக்கு மார்க் பண்ணி மேலே 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு நான் மேலே எப்பயும் போல் ஆம்ஹோல் வரைஞ்சிட்டு எனக்கு ஆம்ஹோல் கிட்ட ஃபிட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஸ்கேலை வச்சு டக்குன்னு மேலேருந்து கீழே கோடை போட்டு க்ராஸாக ஜாயின் பண்ணிடக்கூடாது. பண்ணால் தான் உங்களுக்கு மிஸ்டேக் வரும். நீங்கள் அளவு எடுக்கும்போதே இந்த மாதிரி கையிலையே உங்களோட சின்ன கையாக இருந்தால் ஒரு 6.5 இன்ச்சு கிட்ட என்னோடய ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்றத நோட் பண்ணியிருக்கணும். 7 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன்னா, அடுத்து எல்போ அளவு ஒரு 11 இன்ச்சு கிட்ட எனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணுறேன். இதை ஃபுல்லாத்தையும் தான் நான் ஜாயின் பண்ணுமே தவிர ஸ்கேலை வச்சு டக்குன்னு கோடு போட்டுறக்கூடாது. பார்க்க கொஞ்சம் நல்லா வளைவாக வரைஞ்ச மாதிரி இருக்கும். தைக்கும்போது நீங்கள் அப்படி தைச்சி எடுக்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நல்ல ஃபிட்டான கை உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அங்கங்கே லூஸ் இருக்கும். கை முடிகிற இடமும் ஆம்ஹோலும் ஃபிட்டாக இருக்கும். நடுவில் வந்து நிறைய சுருக்கம் இருக்கும். அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நார்மல் சின்ன கைன்னா பிரச்சனை இல்லை. ஒரு எல்போ ஸ்லீவ்னால் இதே மாதிரி நார்மல் சின்ன கைக்கான அளவையும் மார்க் பண்ணணும், அடுத்து எல்போ ஸ்லீவோட அளவையும் மார்க் பண்ணி அப்புறமா ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி தைக்கும்போது நல்லா வளைவாக தைச்சிங்கன்னா நல்ல ஃபிட்டாக இருக்கும், டைட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் அப்படி ப்ளவுஸ் போட தான் பிடிக்கும், கையெல்லாம் நல்லா போட தான் பிடிக்கும்னா இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா லூஸாக தான் போடுவேன், சுடிதாருக்கெலாம் பண்ணுறேன். கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா சும்மா நேராக ஒரு கோடு போட்டு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான். வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.